பசும்பொன் தேவர் ஜெயந்தியில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகிய மூவரும் சந்தித்தது அதிமுக வட்டாரத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது. இப்படிப்பட்ட துரோகிகளால் தான் அதிமுகவால் ஆட்சியமைக்க முடியாமல் போனதாக கூறிய இபிஎஸ், செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்குவதில் எந்த தயக்கமும் இல்லை என தெரிவித்துள்ளார். மதுரை புதூரில் ஓபிஎஸ் தங்கியிருந்த விடுதிக்கு செங்கோட்டையன் செல்ல அங்கிருந்து அவர்களின் வாகனம் பசும்பொன் நோக்கி பயணித்தது. நடுவே அபிராமம் பகுதியில் தினகரனும் வந்தினைய மூவரின் சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் மூவரும் மரியாதை செலுத்திய பின்பு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். முதலில் பேசிய ஓபிஎஸ், அதிமுகவில் பிரிந்திருக்கும் சக்திகளை ஒருங்கிணைக்க தேவர் நினைவிடத்தில் சபதம் எடுத்திருப்பதாக கூறினார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு கூடியிருந்து இந்த ஐயா அவருடைய சன்னதியில் சபதம் மேற்கொண்டு இபிஎஸ் என்ற துரோகத்தை வீழ்த்துவதற்காக மூவரும் இணைந்து தேர்தலில் பணியாற்ற இருப்பதாக டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை, அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். தொடர்ந்து முத்துராமலிங்க தேவர் நினைவிடம் அருகே சசிகலாவை ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்த சூழலில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையனை துரோகிகள் என்றும் செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்க எந்த தயக்கமும் இல்லை என்றார். வாக்குல 3 பேர் சந்திச்சிருக்காங்க. அது ஏற்கனவே போட திட்டம் தானே, இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுகவில் இருக்கின்ற பொழுது குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பதவியெல்லாம் பாருங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்துட்டு. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் செங்கோட்டையன் செயல்படாததால் தான் அந்தியூரில் அதிமுக தோல்வியடைந்ததாக குற்றம் சாட்டினார் இபிஎஸ். இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்யற காரணத்தினால்தான் அதிமுக 2020 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டார். பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களையில் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். சசிகலாவை ஓபிஎஸ் செங்கோட்டையன் சந்தித்ததாக எழுப்பிய கேள்விக்கு அது நடந்ததாக தனக்கு தெரியவில்லை என்று இபிஎஸ் கூறினார். சசிகலாமா வரலையே, எனக்கு கேட்ட அளவுக்கு வரல. 3 பேர் தான் வந்ததா சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அது வெளியில் வந்தது தானே உண்மை. நீங்க கற்பனையான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. யாரு பேசிட்டு உள்ளாய் 3 பேரும் பேசியிருக்கிறாங்க. அவகிட்ட பேசினாங்களா? தவறான கேள்வி கேட்க வேண்டாம், உண்மையான கேள்வி கேள்வி. அதற்கான வீடியோவை நியூஸ் 18 செய்தியாளர் காண்பித்ததும் சந்திப்பு நடந்தது அவரின் தனி விருப்பம் என பதிலளித்தார். அது சந்திக்கலாம், இப்போ நீ தான் காட்டிருக்கிற, நாங்கள் வேண்டாம்னு சொல்லுவோம். அது அவருடைய விருப்பங்க, அது தனி ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதை போய் நம்ம ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாறா நம்ம பேச முடியாது. அது என்ன கருத்து என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. இதையடுத்து இபிஎஸ் பேட்டி தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த செங்கோட்டையன் தன்னை கட்சியில் இருந்து நீக்கினால் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறினார். இதனிடையே மதுரையில் பேசிய வி.கே. சசிகலா, அதிமுகவில் சர்ப்ரைஸாக அனைத்தும் நடக்கும் என்று தெரிவித்தார்.